அந்த திருமுறையிலேருந்து மொத்த தொகுப்பு. இதில் வந்துட்டு இவர் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர், மணிவாசகர் இவங்க 4 பேரும் சேர்ந்து பாடினது இல்லாமல் நிறைய பேர் பாடியிருக்காங்க. பட் மேஜராக பாடினதுன்னு சொன்னால் இந்த 4 பேர் தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மீதிலாம் பாடியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் அதில் இருக்குது. அடுத்த பேஜில் என்னென்னா நாயன்மார், யார் நாயன்மார், 63 நாயன்மாரில் அவங்க பேர், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, என்ன நட்சத்திரம், அந்த டீட்டெயில் அது உங்களுக்கு புரியாது. பட் அவங்க பேர் வரையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பேஜெலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தொண்டு செஞ்சு சிவனடியாராகி சிவகதி அடைஞ்சாங்க. சிவனை அடையிறதுன்றது அவர் சாதாரண விஷயம். நிறைய சோதிப்பார். கும்பிட போய் எல்லோரும் நான் ஒன்று கும்பிட்றேன், என்னை இப்படி சோதிக்கிறேன்னு கோவம் கூட வரும். அதுக்கு இல்லை, நீ கொஞ்சமாவது தப்பு பண்ணாமல் இருக்கேன்றதுனா செக் பண்ணுறாங்க. அந்த ரீசன் தான் அது. நான் ஒன்று கும்பிட்றேன், என்னை இவ்வளோ சோதிக்கிறேன்னு வருத்தப்படுறேன். நீ கொஞ்சமாவது தப்பு பண்ணிடுறியோ அப்படின்றது. அந்த மாதிரி தொண்டு, அந்த தொண்டுலாம் நம்ம செய்ய முடியுமாலாம் தெரியாது. அவ்வளோ பயங்கரமான தொண்டுலாம் செஞ்சுருக்கார். என்னென்ன ஒருத்தர் பாட்டு பாடி சிவனை பற்றியே பாடுவார். இன்னொருத்தர் அடியார், உங்களை மாதிரி அடியாருக்கெல்லாம் துணி துவைச்சி கொடுப்பாரு. இன்னொரு சில அடியார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஒரு வேளை உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் அவரே சாப்பிடுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி அடியாருக்கு பேர் வச்சு ஹோட்டல் நடத்தினார். எல்லாருக்கும் இலவசம் சாப்பாடு போடுவார். நிறைய பேருக்கு புக்கெலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய தொண்டு நிறைய இருக்குது. அது ஒருத்தருக்கு ஒவ்வொரு அடியார் துணி வாங்கி துவைச்சி கொடுப்பாங்க. டெய்லி ஒரு சிவன் அடியார் துணி துவைச்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது அன்னம் பாலிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெறும் பாட்டு மட்டுமே பாடும்போதெல்லாம் அழுதுகிட்டே பாடுவாங்க. அதாவது பிறவி 84 லட்சம் பிறவி. ஒரு ஒரு உயிர் பிறந்து மொத்தமாக முக்தி அடைகிறது 84 லட்சம் முறை பிறந்து கொசு எலும்பு என்ன கூட வச்சுக்கலாம். அது கொசு எலும்புலாம் இப்போ அடிச்சிடும், கொசு செத்து போச்சு. அடுத்து இன்னொரு பிறவி வரும். அது மாதிரி 84 லட்சம் பிறவி. அதில் மனித பிறவி தான் கடைசியாக நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கான வழி. இது அற்புதமான பிறவி. இந்த பிறவியை விட்டுட்டா அடுத்த பிறவி என்ன இருக்குன்னு தெரியாது. யானையாக போகிறோம்லாம், குதிரையாக போகிறோம். அதனால் மனித பிறவியாக இருக்கும்போது இதுக்கப்புறம் பிறவியே வராது. இந்த துன்பக்கடல்லேருந்து மீட்டு சிவனோட அங்கே அதுதான் திருவாசகம் படிப்போம்ல. திருவாசகம் படிக்கும்போது கடைசியாக ஒரு லைன் வரும். என்னென்னா, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். அப்படின்னா என்னன்னா, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் யாரெல்லாம் திருவாசகம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இறப்புக்கு அப்புறம் முக்தி அடைஞ்சு சிவனோட காலில் போய் சேர்ந்துடுவாங்க. அப்போது நம்ம சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவோம், அவர் பாதத்தை தானே கும்பிடுவோம். அந்த பாதத்திற்கு யாரெல்லாம் முக்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து கும்பிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய, நம்மளெல்லாம் கும்பிடுவாங்க. இப்போ வரங்கால எல்லோரும், அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது கடைசியாக அந்த லைனில் வரும். அது பெரிய பாட்டு. நீங்கள் படிச்சுட்டு வாங்க, அப்புறம் பெரிய பசங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும். இப்போது நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ விசேஷமான திருவாசகம். இப்போ நான் படித்தேன். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இதெல்லாம் திருமுறையெல்லாம் என்னென்னு இருக்குது, எப்படி இதெல்லாம் படிக்கணுன்றதெல்லாம் அவ்வளோ விவரமாக தெரியாது. இந்த ஒரு தாத்தா எங்களுக்கு 38 வருஷமாக வச்சுருந்தாரு. நான் ரெகுலராக கோயில் போகிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்க சொல்லி இதை கொடுத்து அந்த பேப்பரை ஜெராக்ஸ் கூட எடுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீரியஸ் ஏதோ ஒரு முக்கியமானதுன்னு மட்டும் தெரியும், அது என்னன்னு தெரியாது. அப்புறம் இதை பற்றி இன்டர்நெட்லாம் படிக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப முக்கியமானது இது அப்படின்னு தெரியுது. அப்புறம் தான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ரீடைப் பண்ண சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து, இது நிறைய மிராக்கள் நடந்தது. அது சொல்லலாம், ஒரு பெரிய கதை மாதிரி சொல்லலாம். அவ்வளோ மிராக்கள் நடந்தது, எங்களே அறியாமல் நடந்தது இதெல்லாம். ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் நான் பண்ணித்தரேன் கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ ஒன்று ஃப்ரீயாக பண்ணித்தரேன். அப்போ என்கிட்ட காசு கம்மியாக தான் இருந்தது. ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னாரு. ஒருத்தர் பார்த்தோன்னே அப்படியே உருக ஆரம்பிச்சிட்டார். ஐயா உங்களை எப்படி நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வாங்கி இது யாரோ பண்ணது, நாங்கள் மறுபடியும் ரீடைப் பண்ணி ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தோம். அதுக்கு அவங்க மயங்கிட்டாங்க. என்ன இவ்வளோ விஷயம்லாம் இருக்காங்க. இன்னும் சின்ன பசங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியாது. என் வளர்ந்த பிறகு தெரியும், என்னோடய அருமை தெரியும். நான் எல்லாருக்கும் தரமாட்டாங்க, ருத்ராட்சம் கட்டிடுறவங்களுக்கு தான் தருவேன். ஏன்னா இதை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய அற்புதம் நடந்தது. இதெல்லாம் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம் நடந்துருக்கு. இதில் ஒருத்தர் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ இது இந்த மாதிரிலாம் யாரும் தரமாட்டேன்றாங்க. நிறைய பேருக்கு இன்டர்நெட்டை பற்றி, நான் ஐடி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கேன். அதனால் எனக்கு இன்டர்நெட்டில் தேடிலாம் பிடிக்கலான்னு பார்த்து நிறைய விஷயம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இது அவ்வளோ முக்கியமான விஷயம். இது சிவனடியாருக்கு தான் தெரியும் இதை பற்றி, இது எவ்வளோ விஷயமாக இருக்குன்னு. அந்த மாதிரி இது ரொம்ப அபூர்வமாக கிடச்சிது. அவர் 38 வருஷமாக வச்சுருந்து கொடுத்து, அதுக்கப்புறம் அதை நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்க முடியாமல் ரீடைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து 1000 காப்பி போட்டோம், காலி ஆகிடுச்சு. மறுபடியும் 2000 காப்பி போட்டோம். இப்போது 800 காப்பி காலி ஆகிடுச்சுன்னு ஒரு 1800 தான் இருக்கும்.
எங்கள் கோயில் எல்லாருக்கும் தர மாட்டேன், ருத்ராட்சம் கட்டிக்கிறவங்களுக்கு தான் தரும். நான் தருவேன், நான் சொல்கிறேன். அவர் உள்ளே உட்காந்து நான் அவனுக்கு போய் குடுறானே, நான் சுற்றிட்டு போனேன், அவங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு தோணுச்சு, பிள்ளைங்க உங்களுக்குலாம் கொடுத்தோமா என்ன, உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால் உங்கள்கிட்ட இருக்கணும் அதெல்லாம். அதுக்காக கூட ஒரு அம்மா வந்து, உங்களுக்கு தெரியுமாம்மா, இங்கே உட்காந்து பாட்டு பாடுவாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, போற்றி, காவா கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணாடுமுதற்கடலே போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, திருவையாறு போற்றி. உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தரேன் உன்னானை எது நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன், என் தாய் அன்னையேனும் தயவுடையாய், நீ மறந்தாயெனினும் அகிலமெல்லாம் அளித்திடும் நின் அருள் மறவாதென்றேன், இன்னுமிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேன், இது தருணம் அருட்சோதி எனக்கு விரைந்தருளே, உன்னை மறந்திடுவேனோ, நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவாதெனது நாயகன் என்று ஆடுகின்றேன், எனினும் இதுவரையில் வான் மறந்தேன், வானவரை மறந்தேன், மால் அயனை மறந்தேன், நம்முருத்திரரை மறந்தேன், என்னுடைய ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உணர்ச்சியெல்லாம் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், இங்குன்னை மறந்தறியே, பான் மறந்த குழவியைப் போல் பாரே இங்கெனையே, பான் மறந்த குழவியைப் போல் பாரே இங்கெனையே, பரந்து விரிந்து அருட்சோதி புரிந்து மகிழ்ந்தருளே, உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியே.